ஸோ சூப்ஸ் இன்னைக்கு நம்ம கங்குவா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கதை. நம்ம ஹீரோ வந்து தற்செயலாக வந்து ஒரு பையனை மீட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கும் அந்த பையனுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் என்ன, அப்புறம் அந்த பையனை வந்து ஒரு கும்பல் துரத்திட்டு இருப்பாங்க. ஸோ ஏன் அவங்க துரத்துறாங்க, அவங்கள்ட்டேருந்து இவங்க தப்பிச்சாங்களா, அப்புறம் அந்த கனெக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத அந்த மொத்த படத்தோட கதையே. இதை பேசிக்காக சொல்லணுன்னா இது வந்து அந்த சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங் தான் இந்த மொத்த படத்தோட கதை. இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம், படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவாக வந்து காஸ்ட் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த படத்தோட ஆக்டரான சூர்யா. ஸோ வந்து ஒரு ஒரு பேசிக்காக சொல்லணுன்னா அந்த கங்குவா கேரக்டரை வந்து சூர்யாவை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அதை நெயில்டாக அந்த கேரக்டரை வந்து சூப்பராக வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஆக்டிங் சரி, அந்த காஸ்டியூம்ஸ், அவரோட அந்த மசில்ஸு மொத்தமாகவே ஒரு காட்டுவாசி மாதிரியே காட்டியிருப்பாங்க. ஒரு காட்டான உண்மையாகவே வந்து அந்த ஃபீல் கொண்டு வந்தார். சீரியஸாக வந்து அந்த கங்குவா கேரக்டரை நீட்டாக பண்ணியிருப்பார். ஸோ வந்து அவர் மிகப்பெரிய பாசிட்டிவாக இந்த படத்தில். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம். சீரியஸாக சொல்லணுன்னா விஷுவல்ஸ் எல்லாம் பங்கமாக இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா வந்து மேக்கிங்கும் நல்லா இருக்குது. அதுவும் வந்து பர்டிகுலராக வந்து அந்த ட்ரைபல் சீன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. மியூசிக்ஸ் வந்து அதெல்லாம் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட்டு ரிலிக்கல் வீடியோவாக விடும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இந்த பாட்டுகள் எல்லாமே வந்து இந்த படத்தில் சூப்பராகவே நல்லா இருந்தது. ஸோ செட்டு கிட்டு அப்படி இப்படின்னு இந்த எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து புதுசாக நம்ம கண்ணு காட்டியிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஐ மீன் தமிழ் சினிமாவில் இப்படி புதுசாக காட்டுறதெல்லாம் ஸோ வந்து நல்லாவே இருந்தது. அப்புறம் எல்லாருமே சொன்ன மாதிரியே வந்து இந்த படத்தில் உள்ள அந்த முதல்ல ஃபைட்டு நல்லாவே இருந்தது. முதல்ல ஃபைட்டுன்னு இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இல்லை, நிறையா ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அந்த படத்தில் அகத்தகாலம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து சூர்யா வந்து வேறு மாதிரி இருப்பார். அவர் ஒரு பீஸ்டாகவே மாதிரி சண்டை போடுவார். அதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஐ மீன் பீஸ்டாக மாற மாட்டார், அது மாதிரி ஒரு பீஸ்ட் மாதிரி சண்டை போடுவார். ஸோ அதுவுமே நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ வந்து இந்த படம் வந்து போர் அடிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு சமாச்சாரமே இல்லை. படம் வந்து லேகு அப்படிலாம் எதுவும் தெரியாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருந்தனால அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே நமக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ நம்ம நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வருவோம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் நீங்கள் விஷயமாக பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல கங்குவா கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அதே மாதிரி இல்லை ஃப்ரான்சிஸ்னு ஒரு கேரக்டர் வருது பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் வந்து இருக்கிற ஒஸ்டான கேரக்டராக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து ரீசெண்டாக வந்து வேட்டையன் படத்தில் வந்து ரஜினி சாரோட இன்ட்ரோ பார்த்துட்டு ஒஸ்து அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒஸ்தான ஒரு இன்ட்ரோன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு இன்ட்ரோ ஷாட் தான் வந்து இந்த படத்தில் அந்த ஃப்ரான்சிஸ்ங்கிற கேரக்டர் வச்சுருக்காங்க. கங்குவா கேரக்டருக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இன்ட்ரோ. பட் அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு ஒஸ்டான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த கேரக்டர் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. ஏன்டா அந்த கேரக்டர் இது பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அந்த கேரக்டர் கூட சுற்றி வர அந்த சப் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், யோகி பாபுவாக இருக்கட்டும், ரெடின் கிங்ஸ்லியாக இருக்கட்டும், பொட்டன்ஷியல் இல்லாத கேரக்டர் திஷா பட்டானிலாம் வந்து எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. அவங்க வந்து சும்மா அந்த இதெல்லாம் காட்டுறதுக்கு தான், இதை காட்டுறதுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. ஹீரோயினி செம்மையா இருக்குங்க, பொண்ணா அது ஆயிட்டோங்க, செம்ம பொண்ணுங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரே கரைச்சலான ஒரு சீன்ஸாக தான் இருந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் படம் வந்து ஒரு வேறு மாதிரி ஹெலிவேட் ஆகி போச்சு. வேற லெவலுங்க, நீங்கள் வேற லெவல். ரெண்டாவது மிஸ்டேக் வந்து இந்த படத்தில் இல்லை, நம்ம மேலே தான். ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் இஷ்டம் அதுதான். ஆக்சுவலி வந்து இந்த படம் சிவா படம் அப்படின்னோடனே நம்ம என்ன நினச்சோம், அவரோட டெம்ப்ளேட்லேருந்து வெளில வந்து எடுத்திருக்காரு. ஸோ வந்து மொத்தமாக அவுட்டேட்டடான வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் சிவா இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நினச்சோம்ல, அதுதான் கிடையாது. இந்த படம் நீங்கள் எப்படி சுற்றி பார்த்தாலுமே சிவா படம் தான், நல்லாவே தெரியும். அதை அடித்து சொல்லுவார். சிவா படத்தில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அரைச்சமா அரைப்போமா FT சிவா வெர்ஷன் அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அதில் என்னென்னலாம் சொல்லியிருப்பேனோ அது எல்லாமே கங்குவா படத்தில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி வந்து கசகசான்னு கொடுத்ததுனால வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது அவர் வேறு மாதிரி பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஆனால் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அது அவர் மேலே தப்பா இல்லை நம்ம மேலே தப்பா நமக்கு தெரியல. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து அந்த இது எக்ஸ்பெக்டேஷன் அவாய்ட் பண்ணிவிடுங்க.
இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்க்குறதுக்கு இது ஒரு ஓகேயான ஒரு படம் தான். இந்த படம் வந்து ரொம்ப அடிமட்ட லெவலில் கேவலமாக நான் சொல்லவும் மாட்டேன். அதே மாதிரி வந்து இந்த படம் அவங்க சொன்ன மாதிரி 2000 கோடி பட்ஜெட்டுக்கான ஒரு படம், 2000 கோடி அடிக்கிற படம், 1000 கோடி அடிக்கிற படம், பேன் இண்டியன் லெவல் படம் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஓகேயான படம் தான். பட் ஆனால் உண்மையாக சொன்னால் இந்த படத்துக்கு நான் தாங்க பெரிய எதிரியே. நான் தான் ஆக்சுவலி ரீசெண்டாக அந்த படத்தை வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். அந்த கடைசி ஒரு 5 நாளாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பேன் இண்டியன் ஸ்டார் இந்த படம் டெஃபினட்டாக 1000 கோடி அடிக்க நினச்சேன். பட் ஆனால் இப்போ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அடிக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருக்கு. மேபி இது கலெக்ஷன் பொறுத்து தான். ஸோ வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்களா? இந்த படம் உங்களுக்கு எப்படிலாம் வந்து ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து முடிச்சுப்போம். ஓகே கைஸ், உங்கள் இன்னொரு தரமான வீடியோ சந்திக்கலாம். அது தெரியும். நான் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.